படையப்பா படத்தை எடுத்துட்டிங்கன்னாக்கா சௌந்தர்யாவை வந்து அவங்கள இது பண்ணணும்னு சொல்கிறதுக்காக அவங்களுடைய துணியை எடுத்து அந்த காளை மாட்டுக்கு முன்னாடி அதுக்கு அவனோட வாசத்தை காமிப்பாங்க. ஸோ அப்படிலாம் கூட நடக்குமா? இது சினிமாவில் வரதா இல்லை நிஜத்தில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காளையில் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு புதுசாக யார் போனாலும் வந்து அது வெறிச்சு பார்க்கும். மாடுகளுக்கு வந்து இயல்பாகவே ஒரு குணம் இருக்குது. நம்ம வளர்த்துறவங்களுக்கும் வேற்றாளர்களுக்கும் வந்து அது கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். நம்ம வளர்த்துறவங்களா இருந்தது அப்படின்னம்னா அதோட வேர்வையோட ஸ்மெல்லு வச்சே கண்டுபிடிச்சிரும் நம்ம ஆளுக்கு தான் வராங்க அப்படிங்கிறது. வேற்றாளுக்கு யாராவது வராங்க அப்படின்னா படுத்துருக்க மாதிரி சடார்னு எந்திரிச்சு நின்று தலையை தூக்கி பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதே மாதிரி நம்ம துணி ஏதாவது எடுத்துகிட்டு போகிறோம் வைக்கிறோம் அப்படின்னா அதோட வேர்வையோட ஸ்மெல்லு வச்சு தான் மாடு கண்டுபிடிக்கும். யார் புது ஆளுகள் வந்தாலும் அவங்கள வந்து வெறிச்சு பார்க்கும். அதுக்கப்புறம் தான் அதோட இதை காட்டும். ஜல்லிக்கட்டுக்கு நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து எத்தனை நாள், எத்தனை மாதம், எத்தனை நாள்? நாங்கள் இப்போது ஜல்லிக்கட்டுக்காக ஒரு பிறக்கிற கண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு காலையில் பிறக்குது அப்படின்னா மதியானம் போல் அது அதோட இயல்பான குணத்தை காட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு 3 மணி நேரத்தில் அதோட குணத்தை காட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு ஜல்லிக்கட்டுக்காக அந்த கண்டு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கும்போது அதோட வீரியம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்க்குறது அப்பாவை பார்ப்போம். அதோட அப்பா எப்படி பிறந்தது, அதோட அப்பா வேகம் எப்படி, அதே மாதிரி அதோட அம்மாவோட இது பார்ப்போம். அம்மா எப்படியாப்பட்ட மாடு, எந்த ரகத்துக்குள்ள மாடு எல்லாமே பார்த்தா அந்த கண்டை நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து நம்ம வளர்த்துவோம். கல்ல மண்ணுவார் அந்த கல்ல வரு